सरस्वती नमस्तेस्तु वीणा पुस्तकधारिणी हंसवाहनम् आरूढे विद्यादानं कुरुष्व मे येनाक्षरसमम्नायम् अधिगम्य महेश्वरात् कृत्स्नं व्याकरणं प्रोक्तं तस्मै पाणिनये नमः. நனுங்கிற சப்தத்தை பார்த்துட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அதோட முடிச்சுட்டோம். அப்பி ஆரம்பிக்கணும் இல்லையா? ஆமா. அணு ஒரே ஒரு அவ்யயம் பல அர்த்தங்கள்ல எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துன்னு வரோம். அதுல நனு பிரஷ்னே பிரஷ்னார்த்தம் நனு அபோஜி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஸோ டிட் யூ ஈட்டுங்கிற கொஸ்டின் இதுக்கு பதில கிம் அபோஜி, அபோஜிங்கிறது லுங்ல காரத்துல இருக்கு. அவதாரணாயாம் நனு அத கச்சாமஹா, சரி வா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அவதாரணாக்கு நனு யூஸ் பண்றோம். அனுஜ்ஞாயாம் as a request for permission, anugnya, நீங்க please give me some advice அப்படிங்கறச்சே நனு ஆதிஷ. See, these are all அந்தந்த கான்டெக்ஸ்ட்ல எப்படி அந்த அர்த்தம் உபயோகப்படுறதோ அதுக்கேத்த மாதிரி we have to define certain things. So what they have seen in usage, அத வந்து they have recorded it in Amarakosha. For certain things they have recorded it in certain Alankara Shastras, Nyaya Kosha. கோஷங்கள்ல in general லெக்சிகான்லாம் வந்து உங்களுக்கு அதனுடைய வேலையே இதுதான். So Sarala Vyakaranam, this section now is like a small lexicon on அவ்யயாஸ். ஒரு அவ்யயம் எந்தெந்த அர்த்தங்கள்ல உபயோகப்படுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அனுநயேன்னா ஒரு டு பிளகேட் சம்ஒன், ஒருத்தரை வந்து தாஜா பண்றதுக்கு உபயோகப்படுத்துறது. சோ நனு சண்டி பிரசீதமே, ஐயோ எனக்கு வந்து ஒரு அனுகிரகம் பண்ணே அப்படிங்கிற மாதிரி கேட்கறச்சு நனு. ஆமந்திரனே நனு தேவதத்த, ஏன்னு கூப்பிடுற மாதிரி ஹே போ அந்த அர்த்தத்துல நனு தேவதத்த அப்படின்னு ஆமந்திரணம். இப்ப அபி we have to start with this. கர்ஹாயாம் சமுச்சயே பிரஷ்னே சங்காயாம் சம்பாவனாயாம். These are the meanings in which api can come. This is based on a sutram that is there. அபிஹி அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூத்திரம் ஒண்ணு இருக்கு. ஒரு நிமிஷம், I'll just take out that sutram. I think apihi பதார்த்தன்னு ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். அபிஹி பதார்த்த சம்பாவனா அன்பவசர்க கர்ஹா சமுச்சயேஷுன்னு 1496 இஸ் த சூத்திரம் ஹியர். அது பேஸ் பண்ணி இங்க வந்து இது கொடுத்திருக்கார். ஓகே, சோ ஆனா பதார்த்தங்கிறதெல்லாம் இங்க யூஸ் பண்ணல. இவர் ஒரு 5 அர்த்தத்தை மாத்திரம் he has taken here. So garhayam, garhangarche something that is to be looked upon with disgust. So apisincheth palandum, palanduna onion, சிஞ்சேத்னா ஆனியன், அந்த வெங்காயத்தினுடைய செடிகளுக்கெல்லாம் இவன் வந்து போய் தண்ணி விடுறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்போட சொல்றான். வெங்காயத்துக்கு போய் தண்ணி விடுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்போட சொல்றது. So this is in the context of agriculture and all that. One person who is doing something that is not supposed to be done, probably ஆனியனுக்கு வந்து less water வேணுமோ என்னமோ, it doesn't need so much of water, who knows. So அபிசிஞ்சேத் பலாண்டும், why is he doing this அப்படிங்கிற அர்த்தத்துல would anybody do this? It is such a disgusting thing அப்படிங்கிற மாதிரி. கர்ஹானா something to be looked down upon, not exactly to the sense of disgust, but கொஞ்சம் இறக்கி பார்க்கிற மாதிரி. சமுச்சயே, சமுச்சயே இது வந்து very commonly we use. பீமஹா அர்ஜுனஹா அபி ஏவம் அகுருதாம், both of them did this அப்படின்னு in conjunction when we want to say, then you can use அபி. பிரஷ்னே, இது வந்து this is a ஸ்லோகம் in குமாரசம்பவா. அபிக்ரியார்த்தம் சுலபம் சமித்குஷம். Bhagavan Parameshwara, he descends and he comes down and looks at Parvati's tapas and he asks her, api kriyartham, for all your work, whatever yagam etc that you are doing, tat karma kartavyam iti chet tatra samitkushanam avashyakata vartate tarhi tesham tu sulabhataya upalabdhihi asti va iti. So he is asking her whether you are able to get samit and kusha grass and everything very sulabham, very easily. அபி கிம் இது பிரஷ்னே. சங்காயாம் டவுட் இருக்கிறச்சே. சோ அபி ஆகச்சேத் வியாக்ரஹா, புலி வந்துருமா என்ன அப்படின்னு கேட்கிறோமோ இல்லையோ, அந்த டவுட்டுக்கு would the tiger come அப்படின்னு கேட்கறச்சே அபி ஆகச்சேத். சம்பாவனாயாம் சமுத்திரம் அபிலங்கையே. சம்பாவனா இஸ் இது உத்பிரேக்ஷாக்கு யூஸ் பண்ணுவோம்.
So utprekshana, where there is a poetic fancy அப்படின்னு சொல்றோம் இல்லையா. So this is useful in Alankara Shastra also, but here api is used in the sense of sambhavana. Would it be possible? So and the sambhavana is more like an impossibility kind of stuff. So samudramapi langayet, would he even cross the samudram? Is it even possible? அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். இந்த நீதி சதகம் படிச்சுட்டு இருந்தேன்னா உங்களுக்கு தெரியும், லபேத சிகதாசு தைலமபி சம்பீட்ய அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. நது பிரதிநிவிஷ்ட மூர்க்கஜன சித்தம் ஆராதயேத்துன்னு ஒரு ஸ்லோகம். அங்க அபி சேர்த்தோம்னா இந்த மாதிரி சம்பாவனா. அபி சிகதாசு தைலம் லபேத அப்படின்னு கேட்டுண்டேன்னா தென் இட் இஸ் அ சம்பாவனா. சிகதாசுனா மணல், மணலை திரிச்சு எண்ணெய் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறார். அது கூட பண்ணிடலாம், ஆனா இந்த முட்டாளோட மனசை வந்து நம்மளால மாத்த முடியாதுப்பா அப்படின்னு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஸ்லோகம். சம்பாவனாங்கிறச்சு இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிற கேள்வி. The next is வா. வாங்கிறது உபமாயாம் விகல்பே ஆஷே விஷோபி சம்க்ருத்தா. இது வந்து உபமாயாமங்கிறச்சு திஸ் ஹி டேக்ஸ் ஃப்ரம் காவ்யாதர்ஷா. ஜஸ்ட் அதை மாத்திரம் ஷேர் பண்றேன் பிகாஸ் நமக்கு வந்து அந்த இதையும் பாக்குறோம் இல்லையா, குவலயானந்தமும் பார்த்துட்டு இருக்கிறதுனால. இல்லையா இங்க I am not able to share this. Wait. Okay. So காவ்யாதர்ஷத்துல வந்து உபமா வாச்சக சப்தான்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அதுல வந்து இவ வத்து, let me just increase this a little bit. இது வந்து குவலயானந்தத்துக்கும் உபயோகப்படுங்கிறதுக்காக நான் சொல்றேன். Upama, when you want to identify Upama, there are certain words that will indicate. So the most common thing that we know is yatha, iva, vat படிச்சோம். So iva, vad, va, yatha இருக்கு. So அந்த வாங்கிறத தான் இந்த சரள வியாக்கரணத்துல அவர் இண்டிகேட் பண்றார். சமான, நிப, சன்னிப, tulya, sankasha, nikasha, these are all the words that can be used to indicate upama. So iva ityasya udaharanam inga paathalna hamsiva krishnate kirtihi swargangam avagahate. This is the example that we saw in Kuvalayananda, right? அப்புறம் வத்துங்கிறச்சே கங்கா புஜங்கவத் அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். பட் நமக்கு வேணுங்கிறது வாங்கிறதுக்கு உபயோகப்படுறது. So va is also used in the sense of upama. So what is this example? இது நல்ல ஸ்லோகமா இருக்குங்கிறதுனால இதை எடுத்தேன். ஆஷே விஷோவா சங்கிருத்தஹா சூரியோவா அப்ர வினிர்கதஹா பீமோ அந்தகஹா வா சமரே கதாபாணிர் அதிருஷ்யத. பீமஹா கதாபாணிஹி சமரே அதிருஷ்யத. பீமன் ஆனவன் கதாபாணியாக கதையை கையில் வைத்துக் கொண்டு சமரே யுத்தத்தில் பார்க்கப்பட்டான். அப்போ என்ன மாதிரி பார்க்கப்பட்டான்? That is, people looked at Bhima, who was carrying his gada kaila weapon in his hand, and in the battlefield, each one looked at him as if he was Ashi Vishahava Sankruddhaha. He was like an angered snake. Sankruddhaha Ashi Vishaha. Ashi na pallu na artham, Visha na poison. So that which has poison in its teeth. So Ashi Sankruddhaha Ashi Vishahava Ashi Vishaha Iva அப்படின்னு அந்த இடத்துல எடுத்துக்கணும். So it is an upama alankara. Suryaha va abhra vinirgataha. Is it the sun which is immediately which has just come out of the clouds, come out from behind the clouds? So ittan neram varaikkum the sun was not as bright, and as soon as it comes out of the clouds, it is immediately ஒரு பிரதாபத்தோட இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. So அதை கம்பேர் பண்றாருங்க. அந்தகஹாவா ஆர் இஸ் ஹி லைக் மிருத்யு அப்படின்னு இங்க வா becomes a thing of comparison here. சரியா? உபமா வாச்சக சப்தமா ஆயிடுறது. அதை காமிக்கிறதுக்காக தான் I just took that காவ்யாதர்ஷம். கோலியானந்தத்துக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நினைவு இருந்ததுன்னா. வா is also used in the sense of vikalpa. யவைஹி விரீஹிபிஹி வா யஜேத. You should do a yagam either with the yava or vrihi. Yava is barley, vrihi is rice grains. So as an ahuti, either of those can be offered. So va becomes a vikalpa or giving a choice here. Sami is an other.
என்னமா? நெல் தானே விரிஹினா விரிஹி நெல். நெல்லுதான். ரைஸ் கிரெயின்ஸ்ன்னு அதுக்கு நெல்லுக்கு என்ன சொல்லுவோம்? பேடிங்கணுமா? பேடி. எஸ் மேடம். Samina Ardha. Sami is another avyaya, which means Ardham. So Sami Nimilitakshi, it can also form within the compound or it can be used separately also. Sami Nimilitakshi, Ardham Nimilitam Akshini, Ardham Sami. நிமீலிதே அக்ஷினி யஸ்யாஹாசா அர்த்த நிமீலிதாட்சி அப்படின்னு சொல்றதுக்கு சாமி நிமீலிதாட்சின்னு சொல்றோம். இது வந்து காவியங்கள்ல அழகா இருக்கும் பிகாஸ் இட் ஹேஸ் தட் அனுப்ராசம். சோ சாமி நிமீலிதாட்சி சராந்தா நாயிகா அந்த மாதிரி அப்படி யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அன் அனுப்ராசா தேர் வேர் தி லேடி ஹஸ் க்ளோஸ்ட் ஹர் ஐஸ், ஹாஃப் க்ளோஸ்ட் ஐஸோட அப்படி பாக்குறா அப்படின்னு ஸ்ருங்காரத்துக்கு உபயோகமா இருக்கும். சோ சாமி நிமீலிதாட்சி. அடுத்தது ஜுகுப்சாயாம். ஜுகுப்சாயாம்ங்கிறச்சு பாதி படிச்சது படிக்காமலுக்கு சமானம் அப்படிங்கிறதுக்கு இத சொல்றார். ஜுகுப்சாயாம் சாமி அத்தியனம் அனத்தியாயே. சாமி அர்த்த அத்தியனம் அர்த்தமேவ தத்ர படிதம் இது சேத் இட் இஸ் ஈக்குவல் டு நாட் ரெட் அட் ஆல். எங்க ப்ரொஃபசர் ஒன்னு சொல்வார், பார்டரிங் ஆன் சம் என்ன சொல்றது, ஹாஃப் பிரெக்னன்ட்ங்கிறது கிடையவே கிடையாதும்பர். அந்த மாதிரி ஒரு இது எக்ஸாம்பிள் இது. யூர் எய்தர் பிரெக்னன்ட் ஆர் நான் பிரெக்னன்ட்ம்பர். அதை அதுக்குதான் படிக்கிறதுக்கு அதை எக்ஸாம்பிளா அவர் சொல்லுவார். படிச்சேன்னா படிச்ச, தெரிஞ்சது தெரிஞ்சது, தெரியலன்னா தெரியல, அப்படிதான் அது. இது பாதி தெரியும் பாதி தெரியாதுங்கிறது வேலைக்கே ஆகாதுன்னு விடுவார். அபிமன்யு கதை கரெக்ட் தான். சாமி அத்தியனம் அனத்தியாயே. அமா அமாங்கிறது இட் இஸ் யூஸ்ட் செப்பரேட்டா யூஸ் பண்ணி ஒரு I don't know if there is a usage which is used separately as ama அப்படின்னு. அதாவது as an avyaya you use it in the sense of with saha iti arthe ama அப்படின்னு யூஸ் பண்ணி இருக்கலாம், வெரி ரேர். பட் ஜென்ரலி இந்த மாதிரி அர்த்தத்துல நம்ம ஒரு பதத்துல யூஸ் பண்ணி பார்த்திருக்கோம். லைக் அமாவாஸ்யா, அமாத்தியா, இதெல்லாம் சஹார்த்தே சமீபார்த்தே. இங்க சமீபார்த்தேன்னு போட்டிருக்கார், பட் சஹார்த்தே அப்படி உபயுஜ்யதே. அமாங்கிறது சஹா அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. இங்க என்ன அர்த்தம்? அமாவாஸ்யா. அமாவாசைங்கிறது எப்படின்னா சந்திர அர்க்கௌ சஹா வசதா இது காரணாத் அமாவாஸ்யா. அமான சஹா வசதி வசதா எது சந்திர அர்க்கௌ. ஆகையினால அமாவாஸ்யா இஸ் வேர் they are both you are not able to see the moon because அந்த மூன் வந்து ஷேடோட் ஆயிடுறது இல்லையா, அதனால இங்கே அமாவாஸ்யாங்கிற பதம். அமாத்தியகாங்கிறதும் அதேதான். அமா வர்த்ததே இது அமாத்தியா, இது தெப்புன்னு ஒரு பிரத்யேகத்தோட வருது. இது சமீபேங்கிற அர்த்தத்துல சொல்றாருங்க. பட் நீங்க கோஷம் போய் பார்த்தேன்னா அமா சகான் தான் போட்டிருக்கோம், சமீபார்த்தம் போட்டிருக்காது. சரள வியாக்கரணத்தை பொறுத்தவரையில் சமீபார்த்தம்னு எடுத்துப்போம். வேற எங்கேயாவது ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். அடுத்தது கம் இஸ் அன் அவ்யயா. கம்ங்கிறது ஜலம்ங்கிற அர்த்தத்துல, வாரிணி அர்த்தத்துல இருக்கு. கஞ்சம் கம் ஜாயதே இதி கஞ்சம். சோ கம்னா ஜலம், ஜலத்தில் விளைகிறது பத்மம். So that which is coming out of பங்கஜா. பங்கங்கிறச்சே அது வந்து ஷேருங்கிறோம். ஜலஜா, சரோஜ, இதெல்லாம் வந்து ஜாயதே இதி. So that which comes out of, that which is born in water is called a lotus. மூர்த்னி அப்படின்னா in the meaning of head. கந்தரா அப்படின்னு கழுத்துக்கு வந்து கந்தரான்னு பேரு. So the neck is something that holds up the head. கம் இதி மூர்தா, தம் தரதி இதி தத் தரதி இதி கந்தரா. So the கண்டஹா தூ தத்ர கந்தரா or shoulders, அப்படி அதுக்கு கூட கந்தரான்னு சொல்றோம். Because this entire portion including the neck and the shoulder holds up the head, அதனால it is called கந்தரா. சுகே, கம் சுகம்ங்கிற அர்த்தத்திலையும் கம்ங்கிறத யூஸ் பண்றோம். இது வந்து நான் பார்க்கல, வரேன். கந்தர்ப்பங்கிறச்சு கம் இது குத்சாயாமங்கிறார்.
கம் சுகம் தேன திருப்தியதி, சுகத்தை கொடுப்பதால் அவன் வந்து ஒரு ஒரு கர்வத்தோட இருக்கான் அப்படிங்கறதுனால மன்மதனுக்கு கந்தர்ப்பகான்னு பேரு. கந்தர்ப்ப தர்ப்ப அது வேற. கந்தர்ப்பன மன்மதன், மன்மதனுக்கு ஏன் அப்படி பேருன்னா சுகம், சுகத்தை கொடுப்பவன்கிறதுனால சஹா திருப்தியதி, சோ கந்தர்ப்பகா. சரியா? அடுத்தது ஏவம். ஏவம்ங்கிற பதம் ரெண்டு அர்த்தத்துல, இவார்த்தே அப்படி உபயுஜ்யதே, இத்தம்ங்கிற அர்த்தத்திலையும் யூஸ் பண்றோம். இவார்த்தே பானுரேவம் முனிர்பாதி, இதுவும் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஐ டோன்ட் see it in காவ்யாதர்ஷம். சோ இவர் எங்க இருந்து இந்த ஏவம் அர்த்தத்தை யூஸ் பண்ணிருக்கு, எங்க இருந்து எடுத்திருக்காருன்னு தெரியல எனக்கு. சமாசத்துல எல்லாம் இருக்கே தவிர ஏவம்ங்கிறது அவர் போடல. I don't know. So Bhanuhu evam munihi bhati, Bhanuhu iva munihi bhati, the sage shines like the sun. அதாவது முனிவர் வந்து சூரியன் போல பிரகாசிக்கிறார். இத்தம் அர்த்தே, இவ்வாறு, ஏவம் பிரகாரேண இதி வதாமஹ சேத் தத்ர ஏவம் வாதினி தேவர்ஷோ, ஏவம் தேவர்ஷோ, இது குமாரசம்பவம் ஸ்லோகம். ஏவம் வாதினி தேவர்ஷோ பார்ஷ்வே பிதுர் அத்வோமுகி லீலா கமலபத்ராணி கணயாமாச பார்வதி இது அஸ்தி. சோ அந்த ஸ்லோகத்துல வந்து ஏவம் தேவர்ஷோ வாதினி சதி, ஏவம் நாரதே வாதினி சதி, ஏவம் நாரதே உக்தே சதி, as Narada spoke in the above manner, ஏவம் இத்தம், in the following manner or in the above manner. Parvati stood beside her father and she was counting the petals in the flower that she had. ஏன்னா அது வந்து தேவர்ஷி was talking about her getting a suitable husband. So அதனால அவளுக்கு வந்து ஒரு வெக்கத்துல அவ அந்த புஷ்பத்தை பார்த்துட்டு இருந்தா. இது படிச்சோம் குமாரசம்பவத்துல. When should we use a space after evam and when should we not use it? Like evam vidam and all, we are trying to put it like together. Yes. So அதுக்கு என்ன ரூல்? அது வந்து சமஸ்த பதமா பண்றும் பொழுது ஏவம் தேவர்ஷோ வாதினி சதி அது தனியா, ஏவம் விதம் கிருதம் அப்படிங்கறச்சு விதங்கிறது it always you don't use it separately, it is something that is put in as a part of a samastha padam. And is there a name for Kandarbha is for giving sukam, so it's called Kandarbha suke. Like same thing dukke, is there something? He also gives dukkam also, right? அது வந்து அவனோட வேலை இல்ல, அவன் ஆக்சுவலி எல்லாரையும் சேர்த்து வைக்கிறது தான் அவன் வேலை. மத்தவா பாவம் கிடைக்கலையேன்னு துக்கப்பட்டா அது அவன் பிரச்சனை இல்ல பாவம். நூனம். அடுத்தது நூனம் தர்க்கே அர்த்த நிச்சயே உத்பிரேக்ஷாயாம். சோ நூனம் உத்பிரேக்ஷா இஸ் வெரி யூஸ்ஃபுல். கோலியானந்தத்துல நீங்க டெஃபினட்டா பாப்பேன் இந்த நியூனம்ங்கிறத. நூனம் தர்க்கே, தர்க்கேனா டு டவுட். சோ இதுவா நூனம் உன்னமதி யஜ்வனாம் பதிஹி. டெஃபினெட்லிங்கிறது அடுத்ததுல வருது. இது வந்து யஜ்வனாம் பதிஹி, யஜ்வாக்களினுடைய அரசனாக விளங்கக்கூடியவர் பகவான் விஷ்ணுவ சொல்றது. விஷ்ணுஹு நூனம் உன்னமதி, நம்மள எல்லாரையும் வந்து காப்பாத்துவார் அப்படிங்கிற அர்த்தத்துல காப்பாத்துவார் இல்லையோ அப்படின்னு ஒரு டவுட்ல கேட்கிற மாதிரி இருக்கு. இட் இஸ் நாட் சங்கா, பட் இட் இஸ் மோர் தர்க்கம்ங்கிறது வந்து ஒரு with a sense of guessing, reasoning. So this is the reason. It should follow probably a particular set of logical sentences, and then you say நூனம் உன்னமதி அர்ஜுனாம் பதிஹி. நீ வந்து त्वया நமனம் கர்த்தவ்யம் நவவித பக்தி யதி त्वं கரிஷ்யசி தர்ஹி நூனம் உன்னமதி அர்ஜுனாம் பதிஹி. தர்ஹி தத்ர reasoning, out of deduction we come to think that because of these shruti vakyas or because of the examples of certain people that have done, that have been uplifted by Vishnu before, who have been given moksha by Vishnu before, we come to the conclusion நூனம் இது நிச்சயம்னு எடுத்துக்கூடாது. இட் இஸ் மோர் ஆஃப் எ லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கன்க்ளூஷன். சோ நூனம் உன்னமதி யஜ்வனாம் பதிஹி அப்படி எடுத்துக்கிறோம். அர்த்த நிச்சயே க்ஷுத்ரேபி நூனம் சரணம் பிரபன்னே, இது வந்து மேக சந்தேஷம்னு நினைக்கிறேன். க்ஷுத்ரேபி நூனம் சரணம் பிரபன்னே, அந்த
ஏதோ ஒரு ஒரு குகையில அந்தகாரத்துக்கு இந்த குகை அடைக்கலம் கொடுக்கறது. அந்த அந்தகாரம் ரொம்ப க்ஷுத்ரமான வஸ்துவா இருந்தா கூட வசத்தியா இருக்கிற உத்தம ஜனங்கள் இது கொடுப்பா, அடைக்கலம் கொடுப்பா அப்படின்னு இருக்கு. க்ஷுத்ரேபி நூனம் சரணம் பிரபத்யே பிரபன்னே மமத்துவம் உச்சைஷிரசாம் சதீவ. இது காசி விஸ்வேஸ்வர ஸ்தோத்திரம்லாம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது யாரோ காசி விஸ்வேஸ்வர ஸ்தோத்திரத்துல போய் போட்டிருக்கா. ஒரு நிமிஷம் இருங்க. திவாகரோ காளிதாசனோடதுதான் அது. திவாகராத் ரக்ஷதி யோ குஹாசு லீனம் திவா பீதம் இவாந்தகாரம் க்ஷுத்ரேபி நூனம் சரணம் பிரபன்னே. அதுதான் ஸ்லோகம். வரேன் ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் திவாகராத் ரக்ஷதி யோகு. ஓ, திஸ் இஸ் நாட் இன் மேகசந்தேஷா, திஸ் இஸ் இன் குமார சம்பவம். ஃபர்ஸ்ட் சர்க்கத்திலேயே வருது. திவாகராத் யஹா ரக்ஷதி. சோ ஹிமாலய வர்ணனத்துல யஹா ஹிமவத் பர்வதா திவாகராத் லீனம் திவா பீதம் இவ அந்தகாரம் ரக்ஷதி. So one who protects the darkness as if it is afraid of the daytime, this darkness goes and hides itself into the caves that are present in the Himalayas. So adukku arthantranyasama இந்த லைனை கொடுக்கிறார். க்ஷுத்ரே அபி நூனம் சரணம் பிரபன்னே. Even if it is a necha person who has come in surrender, சரணம் பிரபன்னே மமத்வம் உச்சைஹி சிரசாம் சதி இவ. So மமத்வம் அஸ்தி உச்சை சிரசாம். Those who are great people, they feel a bhavam of I am mama, tasmat tasya sharanam datavyameva iti tasya manasi sphurati. So this is a kind of arthantranyasa here. அடுத்தது உத்பிரேக்ஷா. நூனம்ங்கிறச்சு டெஃபினெட்லின்னு சொல்றோம் இல்லையா. மதனஸ்ய இஷவோ நூனம் யுவதீனாம் திருஷிதாக. மதனஸ்ய மன்மதஸ்ய இஷவஹ, மன்மதனுடைய அம்புகள் நூனம் நிச்சயமாக யுவதீனாம் திருஷா ஷிதாஹா, பெண்களினுடைய ஷிதாஹா திருஷா, நல்ல ஷார்ப்பா இருக்கக்கூடிய கண்கள் இருக்கே அவைகள் தான் பார்வைகள். திருஷகான பார்வைகள், நல்ல கூர்மையான பெண்களினுடைய கூர்மையான பார்வைகள் தான் நிச்சயமாக மன்மதனுடைய அம்புகளாக விளைகின்றன. அப்ப அந்த நூனம்ங்கிறச்சே நிச்சயமாகன்னு சொன்னா கூட இட் இஸ் அ சம்பாவனா. நோபடி திங்க்ஸ் தட் the eyesight of a lady is actually arrows. तत्र अर्थ निश्चयः नास्ति. उत्प्रेक्षा, it is a fancy. You are trying to say that because they look at men and men are attracted towards the eyesight or towards the way the women look, it feels like Manmatha has hit them with an arrow. So the noonam is an utpreksha suchaka padam. Is that clear? அடுத்தது போலாமா? இதி இல்ல ஜோஷம். ஜோஷம்ங்கிறது தூஷ்ணீம் அர்த்தே சுகே அர்த்தே. இது ஜோஷம் பாகவதத்திலயும் வருது. தூஷ்ணீம் அர்த்தே குவைட்டா இருக்கிறது. ஜோஷம் ஆஸ்திதே. ஈதி ஜோஷம் அவஸ்திதே முனௌ. இந்த மாதிரி மௌனமாக முனிவர் இருந்த பொழுது இதி ஜோஷம் அவஸ்திதே முனௌ. ஜோஷம்னாலே மௌனம். சோ ஜோஷம் ஆனீதம் ஆனீத வருஷாசுவா. ஜோஷம் ஆனீத வருஷாசு ஜோஷம் சுகம். சோ வருஷா மழைகள் வந்த பொழுது, வந்த மழைகளில், கொண்டு வரப்பட்ட மழைகளில் ஒரு சந்தோஷம் அப்படி எடுத்துக்கணும். So there is a happiness in the rains that have been brought about during the rainy season. Okay. அடுத்தது கிம். கிம்ங்கிறது பிரஷ்னே ஜுகுப்சனே. It's a prachayam prashneங்கிறச்சே கிம் கதஹ அசி. This is very normal. கிம் கிருதம் त्वया, what have you done அப்படிங்கிற அர்த்தத்துல you are asking a question here. ஜுகுப்சனேங்கிறச்சே கிம் ராஜா யோன ரக்ஷதி சகிம் சகா யோன ஹிதம் பிரயுங்க்தே. இதெல்லாம் சகிம் சகா சாதுன சாஸ்தி யோதிபம். இதுல கிராத்தார்ஜுனியம் படிச்சுட்டு இருக்கேன் இல்லையா, 4th பேப்பர் அல்ல 2nd பேப்பர், அதுல வரக்கூடியது இது. சகிம் சகா சாதுன சாஸ்தி யோதிபம் ஹிதான்னய சம்ஸ்ருணுதே சகிம் பிரபுஹு. அந்த கிம்ங்கிறது
kutsanaarthe upayujyate. So you'll have to put it as a samastapadam here, because kutsitaha raja kim raja, kutsitaha sakha kim sakha. Ide if it is used in kattanu ஒண்ணு வரும். இதுக்கு இதுல போடணுங்கிற அவசியம் இல்ல, பட் ஜஸ்ட் ஃபார் யூ டு ரிமெம்பர். இப்போ கிம் அஸ்வஹா, குத்சிதஹா அஸ்வஹாங்கர்ச்சே கிம் அஸ்வஹான்னு சொல்ல மாட்டோம், கதஸ்வஹான்னு சொல்லுவோம். ஏன்னா அச்சு பின்னாடி இருந்தா the kim is substituted by கத். அது வேணா ஒரு குட்டி நோட்டா I will just put it here. என்னமா கதன்னம், கதன்னம் அதெல்லாம் வரும். சோ அச்சி பரே கதாதேஷः. ஆமா, கத் ஆதேஷः. கதன்னம் இஸ் a good இது கதன்னம், கதர்த்தம். ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நாம. நாமங்கிறது இஸ் அன் அவ்யய பிரகாசனீயே இத்தியர்த்தே. நாம என்று பெயர் கொண்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆக்யா இத்தியர்த்தே. சோ அந்த இடத்துல ஹிமாலயோ நாம நகாதிராஜா, கங்கா நாம நதி, இந்த மாதிரி ஆஷா நாம நதி. அதுக்கு வந்து இதெல்லாம் யூ கேன் யூஸ் இட் ஆஸ் ஆக்யா, பிரகாசனீயம், தெரிவிக்கிறது, அந்த அர்த்தத்துல யூர் யூசிங் இட். நெக்ஸ்ட் சம்பாவ்யே. சம்பாவ்யங்கிறச்சு சம்பாவனா. அபி இஹ சீதா நாம சம்பவிஷ்யதி. சோ அபியோட சேர்த்துக்கலாம், இல்ல இஹ சீதா நாம சம்பவிஷ்யதி, இஸ் இட் பாசிபிள் தட் சீதா குட் பி ஹியர் அப்படிங்கிற அந்த பாசிபிலிட்டிய சொல்றோம். ஹனுமான் போய் தேடுறார் அசோகவனத்திலயோ இல்ல மத்த இடங்கள்ல எல்லாம் தேடுறச்சு, he looks at மந்தோதரி and அப்படியே நனந்த ஜகர்ஜ சுச்சும்ப புச்சம், அவருடைய வாழை எடுத்துட்டு எல்லாம் முத்தம் கொடுக்கிறாராம். ஆடாடா சீத்தைய கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வெறும் மந்தோதரிய பார்த்ததுக்கு. அந்த சமயத்துல அதுக்கப்புறம் உட்கார்ந்து ஒரு தர்க்கம் பண்றாரு. he goes through one series of logic where he then decides can Sita ever possibly be here அப்படிங்கறச்சு சீதா நாம சம்பவிஷ்யதி அத்ர அப்படின்னு ஒரு இட்ஸ் அன் இம்பாசிபிலிட்டிய வந்து சொல்றதுக்கு இருக்கலாமா என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரி வருது. ஓகே, சோ சம்பாவ்யே. குரோதே, கோபத்துல. ஆஹா கம்சஸ்ய பயம் நாம கோபான் நாபி சுரத்விஷா. கம்சனுக்கு பயம்ங்கிறது கோபர்களை பார்த்தும் இல்ல, சுரத்விஷா அசுரர்களை பார்த்தும் இல்ல அப்படிங்கிற மாதிரி வருது இல்ல. கோபான் நாபி, கோபாத்து ந சுரத்விஷா அப்படி ந. இல்ல இது வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, சுரத்விஷா கம்சஸ்ய கோபாத்து பயம் நாம. கோபனிடத்துல கம்சன் தன்னை பத்தியே சொல்லிக்கிறான். தேவர்களுக்கு எதிரியா இருக்கக்கூடிய இந்த கம்சனுக்கா ஒரு எடப்பயல்ட்ட இருந்து ஒரு பயம்ங்கிறது அப்படின்னு கோபத்துல அவன் சொல்லக்கூடியது. அத அன்வயம் பண்ணி பாத்துக்கோங்க. ஆகாங்கரிச்சு கோபத்தினால வரக்கூடியது, துக்கத்தினால வரலாம் ஆஹ் அப்படிங்கிறது. சோ ஆஹ் கம்சஸ்ய பயம் நாம, கம்சனுக்கு பயம்ங்கிறது கோபாத்து ஒரு எடப்பயல்ட்ட இருந்தா, from a cowherd. How can it be possible that he has a fear from a cowherd? அதாவது கிருஷ்ணனை பார்த்து அவனுக்கு என்ன கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இந்த சுரத்விஷா becomes an adjective for Kamsa here. அங்கீகாரம். ஆஹா is also அவ்யயம் or no? ஆமா, அவ்யயம். Okay. இதுல கதம் பர்யணம் சீத்னு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வரும். கதம் பர்யணம் சீத்னு ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகம் அது. வரேன். பர்யணம் சீத் கௌமாராத். சின்ன வயசுல இருந்து நான் வந்து வேதாந்தங்கள் குரு சரண சுஷ்ரூஷயா வரல, டக்குன்னு வரல. கௌமாராத் குரு சரண சுஷ்ரூஷயா நான் வந்து இது படிச்ச இதெல்லாம், அதாவது படிச்ச பாடங்கள் எல்லாம் டோட்டலா வந்து வேஸ்டா போயிடுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்.
இப்போ ஒரு ஒரு ராஜாவினுடைய ஆ கௌமாராத்து குரு சரண சுஷ்ரூஷயா பிரம்ம வித்யாசு ஆஸ்தாய ஆஸ்தாம் ஆஹா மகதீம் அர்ஜிதம் கௌசலம் யத். என்ன நான் ஒரு ஒரு தேர்ச்சி பெற்று நான் வந்து கிடைச்சது குரு சரணத்தை வந்து சுஷ்ரூஷ பண்ணி சின்ன வயசுல இருந்து பிரம்ம வித்யில ஊறி 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 படிச்ச படிப்பெல்லாம் இன்னைக்கு எங்க போறதுன்னா இந்த ராஜா வந்து அப்படியே ஜாலியா அவன் மாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுல வந்து அவனுக்கு வந்து தூங்கறதுக்காக நான் வந்து புராண கதை சொல்ற மாதிரி ஆயிடுத்து பத்தியோ இல்லையோ அப்படின்னுட்டு அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு நீலகண்ட தீட்சிதர் சொல்றது இது. ஒரு இடத்துல சொல்லுவார், எனக்கு அந்த டக்குன்னு மகதீம் ஆர்ஜிதம் கௌசலம் எது. ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் தட் ஸ்லோகா இஃப் ஐ கேன். நல்ல ஸ்லோகம். மகதீம் ஆர்ஜிதம் எத், சாந்தி விலாசத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம். கிடைச்சதுன்னு அப்புறம் அனுப்புறேன் அந்த இது. ஆ கௌமாராத்னு ஆரம்பிக்கும், குருச்சரண சுஷ்ரூஷயா. ஓகே, சோ ஆஹா அதுல வந்து கடைசியில ஆஹ் கதம் பர்யணம் சீத், ஐயோ என்ன இப்படி முடிவு விளைஞ்சுடுத்தே அப்படிங்கிற பரிணாமா கீத்ரிசா ஜாதா அப்படின்னு துக்கத்துல அவர் சொல்லுவார் அந்த இடத்துல சாந்தி விலாசம். அங்கீகாரே, அங்கீகாரம்னா அக்செப்டன்ஸ். அஸ்து நாம தனி கிஞ்சித் ததாதி. சோ அஸ்து நாம கரெக்ட் தான், அங்கீகாரே வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அஸ்து நாம, அஸ்து அப்படின்னு சொல்றதை விட when you say அஸ்து நாம it is a ஒரு இருக்கட்டும் தான் அப்படின்னுட்டு அந்த அதெல்லாம் there are some அவ்யக்த சப்தாஸ் that we use in other languages which have actually அவ்யயஸ் to indicate that particular meaning. சோ நமக்கு வந்து இன்னும் அழகா இருக்கு அது சொல்றதுக்கு சில விஷயங்கள்லாம். there is a style associated to it. ஏன்னா அந்த மாதிரி அவ்யக்த சப்தங்கள் will be very useful for direct speech, but in a kavyam if you want to give that sort of an understanding, then how do you do it? Astu nama dhani kinchit dadati, he will give something or the other. Let us go to a wealthy person, ஏதோ ஒண்ணு கொடுப்பார், let's go அப்படின்னு அங்கீகாரம். You are accepting what the other person is saying and you are saying let's go to a wealthy person and try to get something. குத்சனே நிந்தாயாம், திட்டுறதுக்கோ இல்ல நிந்த பண்றதுக்கோ. கோநாம பிரலபதி விபோ நிர்விசங்கம் சபாயாம். சபாயாம், in a sabha there is someone who is constantly talking. So a person who is very disturbed by the talk. ஒரு கச்சேரியில உட்கார்ந்துட்டு இருக்கோம், பின்னாடி ஒருத்தர் வந்து பேசிட்டே இருந்தாரு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கோநாம பிரலபதி விபோ நிர்விசங்கம் சபாயாம். நிர்விசங்கம், விதவுட் எனி பயம், நிர்பயம். நிர்பயத்வேன தத்திர கஷ்டன பிரலபதி, ஏதோ வளரிண்டே இருக்காரு, யார் அது அப்படின்னு கேட்கறச்சு தத்திர கோநாமங்கிறது யூ யூஸ் இட் இன் த சென்ஸ் ஆஃப் நிந்தா. அடுத்தது அலம். அலம்ங்கிறச்சே பூஷணார்த்தே, இதுக்கெல்லாம் சூத்திரம் இருக்கு. சோ அலம் சகார அஸ்ய வதூ ரஹஸ்கரஹ. வதூ ரஹஸ்கரஹ, வதூ. Okay, this is vadhu. Because that double ra is there, that previous letter will get. அது கரெக்ட். நான் அர்த்தத்தை யோசிச்சுட்டு இருக்கேன், இது என்னது இது வதூஹு அஹஸ்கரஹவா. வதூஹு அஹஸ்கரஹாவும் இருக்கலாம். அஹஸ்கரஹானா சூரியன். சூரியன் வதுவை அலங்காரம் செய்தான்னா சூரியனுடைய அப்படின்னா அங்க ஸ்பேஸ் இருக்காதே. ஆமா, ஸ்பேஸ் இருக்க கூடாதுதான். சோ அலஞ்சகாராஸ்ய, இது வந்து சிசுபால வதத்துல இருக்கு. ஓகே, அலஞ்சகாராஸ்யன்னுட்டு அலஞ்சகாரங்கிறது ஒரே வேர்டா இருக்கணும், அலங்காரம் செய்ததுங்கிற மாதிரி. இது சர்கா வந்து பிரதம சர்கா 58 ஸ்லோகா. ஸ்பிருஷன் சசங்கः சமயே சுச்சாவபி ஸ்திதः கராக்ரைர் அசமக்ரபாதிபிஹி அகர்ம கர்மோதக பிந்து மோக்திகைஹி அலஞ்சகார அஸ்ய வதூஹு அஹஸ்கரஹ. சோ வதூஹு அஹஸ்கரஹ அலஞ்சகார. அலஞ்சகாரங்கிறச்சு அலங்காரம் செய்தார், அலங்கரோதி யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி அலஞ்சகார அலங்காரம் செய்தார்.
அஹஹா கரோதி இது அஹஸ்கரஹ சூரியஹ. சோ சூரியஹ वधु वधुवै अलङ्करणं सीदार तैः मौक्तिकैः वधूः अलञ्चकार. ओके ग्रीष्मे तद् भयात् न असह्यं तपति. இது வந்து ஃபுல்லா ஸ்லோகத்தை ஒரு தடவை பார்த்தா தான் அது புரியும். பட் அட்லீஸ்ட் வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட் ஹியர். நமக்கு வேணுங்கிறது இந்த அலஞ்சகாரங்கிறது தான் வேணும். சரியா? சோ அதை சேர்த்து எழுதிட்டுருங்கோ. அலஞ்சகார அஸ்ய வதூஹு அஹஸ்கரஹ. அஹஸ்கரஹ சூரியனானவன், அஸ்ய இவனுடைய வதூஹு மனைவியை அலங்காரம் செய்தார். தாமரை பூவை வந்து மலர வைக்கிறது அவனுடைய வதூங்கிறது. அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் வேணும்னா இந்த இடத்துல. சோ சூரியனுடைய வது மனைவியானவள் தாமரை. ஏன்னா சூரியன் வந்து தன்னுடைய கையினால தொட்டு அவளை வந்து மலர வைக்கிறான். மலர்ந்தாதான் அந்த தாமரை பூக்கு ஒரு அழகு. சோ த சன் டெக்கரேட்ஸ் ஹிஸ் வைஃப். இங்க வந்து நாயிகா நாயக பாவத்துல we look at the Surya and the lotus as a nayaka and nayika. So by touching her with his rays, he decorates her. So which means he makes her bloom and she becomes even more beautiful because of the presence of the sun. அப்படி எடுத்துக்கிறோம். சோ அலஞ்சகார பூஷணார்த்தே. இது நார்மலா சா பூஷணைஹி அலங்கரோதி ஆத்மானம் அலங்கரோதி அப்படி எடுத்துக்கலாம். அதுவே இங்க அலம் அப்படின்னா பூஷணார்த்தே. பர்யாப்தவ் இனஃப் அப்படிங்கிற அர்த்தத்துல தஸ்ய அலம் ஏஷா க்ஷுதிதஸ்ய திருப்தியை. சோ தஸ்ய ஏஷா க்ஷுதிதஸ்ய தஸ்ய ஏஷா திருப்தியை அலம். பசியோட இருக்கக்கூடிய அவனுக்கு இது திருப்தியை கொடுக்கும், திருப்திக்காக இருக்கிறது. which means பர்யாப்தம். அலம் திருப்தியை. it is enough to satisfy him when he is so hungry. so அந்த ஏஷாங்கிறது அன்னம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். so தஸ்ய க்ஷுதிதஸ்ய ஏஷா திருப்தியை அலம். she is enough to bring him satisfaction. சக்தவ் இது வந்து பாசிபிலிட்டி, தட் இஸ் சமர்த்தம் அப்படிங்கிற அர்த்தத்துல. சோ அலம் தசாஸ்யஸ்ய வதாய ராகவஹ. ராகவ ராமா இஸ் கேப்பபிள், ஹி இஸ் சமர்த்தஹ. தசாஸ்யஸ்ய வதாய ராவணஸ்ய வதாய ராமஹ அலம். ராமஹ சமர்த்தஹ, ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் கில்லிங் ராவணா. வாரணார்த்தே ஸ்டாப்பிங் சம்ஒன், பண்ணாத அப்படின்னு நிறுத்துறோம் இல்லையா, அதுக்கு அலம் விவாதேன யதாஸ்ருதம் துவயா. யதாஸ்ருதம் துவயா அலம் விவாதேன. வாட் எவர் யூ ஹேவ் லிசன்ட் சோ ஃபார், இனஃப் ஆஃப் எனி டிஸ்கஷன். You don't need to make any argument in this at this point. Abdinutu you are stopping someone from doing something. So vivadasya varanam atra kriyate iti karana vivadena alam iti. avano whom. So tritiya vibhaktina porunu artham, vendanu artham. Chaturthi vibhaktina samarthanam illati po paryaptam artham. Ama ama. Okay, so triptiyai alam, தசா வதாய அலம். இது வந்து ஃபோர்த் கேஸ் ரெண்டுமே. இங்கே திருத்தியாக்கு வாரணார்த்தம். பூஷணார்த்தம் வந்து நம்ம எதுக்கு வேணாலும் இது பண்ணலாம். அலங்காரஹ, அலங்கரணம், அலஞ்சகார, அலங்கிருத்திய, இது கிருதந்தமா அந்த மாதிரி. கிருதந்தம் இல்ல, அது என்ன, கிருதாத்துவோட வச்சுக்கணும். ஹூம். ஹூம்ங்கிறது அப்படின்னுட்டு ஒரு சத்தம் போடுறோம் இல்லையா, அந்த ஹூங்காரஹ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு பயமுறுத்துறதுக்கு, ஒரு கோபத்தை காண்பிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ற ஒரு அவ்யயம். சோ விதர்க்கே சொல்றோம்ல, அது மிருகத்ருஷ்ணா அப்படிங்கறச்சு. மிருகத்ருஷ்ணா இஸ் அ மிராஜ் that you see in the deserts. It's like an illusion of water இல்லையா. hum mrigatrishna pariprashne hum தேவதத்தோயம். இது என்ன தேவதத்தனா அப்படின்னு கிம்முக்கு பதிலா யூஸ் பண்றது. கோபே hum hanmi yudhi shatrun யுதி சமரே பேட்டில்ஃபீல்டுல சத்ருன் ஹன்னி I am killing I am killing the enemies அப்படின்னு லட்லக்காரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து லட்டா இருந்தாலும் I will soon kill அப்படின்னு அர்த்தம். ஹனிஷ்யாமி இத்தியர்த்தே ஏவ
परंतु अति साम्यात् you take it in lat lakara. பர்த்சனே ஹும் நிர்லஜ்ஜா, வெக்கமே இல்லையே, வெக்கமே இல்லையே அப்படிங்கிறவன், அதுதான் நிர்லஜ்ஜா. இது தவிர இன்னொன்னு இருக்கு, அது வந்து இதுல சொல்லல, பட் கிருஷ்ணகர்ணாமிருதம்ல ஒரு ஸ்லோகம் இருக்கு, ராமோ நாம பபூவ. அதாவது கண்ணனுக்கு யசோதா அம்மா வந்து இது சொல்றா, கதை சொல்றா. இது வந்து துவாபர யுகத்துல நடக்கிறது இல்லையா? அப்போ யசோதாமா வந்து இஸ் டாக்கிங் அபவுட் a story that happened in the Treta யுகம். சரியா? அது இத வந்து ராமகர்ணாமிருதம்னு இன்னொரு டெக்ஸ்ட்லயும் ஒருத்தர் அதை எடுத்து எழுதியிருக்கார். ஆனா அது ஆக்சுவலி கிருஷ்ணகர்ணாமிருதம் தான். அது என்னமோ ராமகர்ணாமிருதம்னு சில பேர் அதை போட்டிருக்கா. ஆனா கிருஷ்ணகர்ணாமிருதத்துல வர ஸ்லோகம் ராமோ நாம பபூவ தஸ்ய அபலா சீதேதி. கொட்டின்ட்டு சொல்றதுங்கிறோமா, கதை கேட்கறதுன்னு இருக்கோம் இல்லையோ, அந்த ஊமை சொல்ற. ராமன் ஒருத்தர் இருந்தான் அப்படின்னா ஊன் சொன்னாதானே அவன் வந்து மேல கதை சொல்லுவோம், ஊன் சொல்லும்போம் குழந்தைகளுக்கு எல்லாம். கேட்டாளா இல்லையான்னு ததபலா சீதேதி ஹூ, உடனே அதுக்கு பதில் கண்ணன் வந்து பதில் சொல்ற மாதிரியே அந்த ஸ்லோகத்துல வரும். தௌ பிதுர் வாச்சா பஞ்சவட்டி தட்டே விஹரன் விஹரதா தாமாஹரத்ராவணஹ. அவ ரெண்டு பேரும் அப்பாவனுடைய வார்த்தையினால பஞ்சவட்டிக்கு போய், அப்போ தாமாஹரத்ராவணஹ, அவளை வந்து பிடிச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டான் ராவணன். உடனே பகவானுக்கு அங்க கண்ணன் கதை கேட்டு இருக்கான். பழைய ஞாபகம் வந்து நித்ரார்த்தம் இந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கும் பொழுது உடனே கொதனு ஹே சௌமித்ரே கொதனுர் தனுர் தனுரிதி, அதாவது லக்ஷ்மணா என் வில் எங்க அப்படின்னு வந்து தூக்கத்தில இருந்து எழுந்துட்டு கண்ணன் பேசுறானா. பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துருத்தான் அவனுக்கு, பூர்வ அவதார ஞாபகம் அப்படின்னு ஒரு இந்த கொட்டுறதுக்கும் யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு சொல்ல வந்தேன். இதுல துர்கா வந்து ஹூன்னு சொல்லி தானே அந்த வதம் பண்ணுவா. அது கோபனம், அது கோபே கோபே, அதனால அது பரவாயில்ல. எனக்கு ஒரு கொள்ளு தாத்தா இருந்தா, நாங்களா எனக்கும் என்னோட சித்திக்கும் ஒரு 9 வயசு தான் வித்தியாசம். சோ நாங்கெல்லாம் விளையாடிட்டு இருப்போம். சோ அப்ப எங்க தாத்தா வந்து ஊன்னு சுட்டுவோம். அது தாத்தாவை நாங்க ஊன் தாத்தானே சொல்லலாம். அது வந்து அந்த கோவத்தினால வரக்கூடிய வார்த்தை இல்ல. நாங்கெல்லாம் ஆனா அந்த குழந்தைகளுக்கு கதை சொல்லும் பொழுது ஊஞ்சொல்லு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி நார்மல். இட்ஸ் சர்ப்ரைசிங் தட் இட்ஸ் நாட் மென்ஷன்ட். அதை வந்து ஆனா கிருஷ்ணகர்ணாமிருதத்துல அழகா அவர் போட்டிருப்பார். ஸ்லோகமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் I'll send that ஒரு நாடகம் மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தா, அதுல முதல்ல இந்த ஸ்லோகத்தை வந்து பாடியிருப்போம் ஒருத்தி, ரொம்ப அழகா பாடியிருப்போம். So I will send that link in the group later. சமயா, சமயாங்கர்ச்சே அந்திகே பக்கத்துல சமீபே, கங்காம் சமயா வாரணாசி, வாராணசின்னு இருக்கணும் இல்லையா, வாரணசி இல்ல, வாராணசி இல்ல, ஆமா, கங்காக்கு பக்கத்துல வாராணசி இருக்கு. ஆமா, வாராணசி. மத்தியே நடுவுலங்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சமயா சைலயோர் நதி, சைலயோஹோ द्वयोः शैलयोः मध्ये समया नदी वर्तते. पुनः புனர்ங்கிற இதுவா சொல்றார். ஏன்னா ரகாராந்தமாக இருக்கக்கூடிய அவ்யயம் இது. So that is why you have புனாரமதேன்னு அந்த ட்ரலோபி தீர்க்கஸ்ய பூர்வோ அனஹாங்கிற சூத்திரத்துல உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா வரும். புனஹா ரமதே, புனாரமதே அப்படின்னு. இட் இஸ் நாட் புனஸ். இப்போ உச்சைஹிங்கிறது உச்சைர் இல்ல, உச்சைஸ், அது ஆஸ் அன் பிராதிபதிகம். So we have to, if there is a visarga with the avyaya, we have to know whether that visarga's root is sakara or rakara, because based on that you will find changes. The sutram application will differ because of that. சரியா? அதனால்தான் இங்க ஸ்பெசிபிக்கா புனர்னு போட்டிருக்காரு. அப்ரதமே, if it is not the first thing that is being done. புனஹா பபாஷே துரகஸ்ய ரக்ஷிதா. துரகஸ்ய ரக்ஷிதா, the protector of the horse, again spoke. That is, he must have spoken first.
பிரதமம் து தேன உக்தம் கிமபி ததனந்தரம் புனः சஹா பபாஷே. ஹி அகேன் ஸ்போக். இந்த ரெபெட்டிஷனுக்கு யூஸ் பண்றது. பேதே பிராத்ருஷு புனः தீர்க்கः பவான். புனகங்கிறச்ச இந்த இடத்துல தூ அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றோம் இல்லையா. பிராத்ருஷு தூ தீர்க்கः பவான். அமங் ஆல் ஆஃப் யுவர் பிரதர்ஸ் யூ ஆர் த டாலெஸ்ட். தீர்க்கः, யூ ஆர் த தீர்க்க சூச்சிங்கிற அர்த்தத்துல ஒன் ஹூ திங்ஸ் லாங், ஒன் ஹூ திங்ஸ் அபவுட் எவ்ரிதிங், அந்த அர்த்தத்துல. சோ பேதஹாவை டிஸ்டிங்விஷ் பண்றதுக்காக யூ யூஸ் த வேர்ட் புனः. சோ பிராத்ருஷு புனः, அதாவது சிப்ளிங்ஸ்க்கு நடுவிலையோ என்றால் அந்த அது சொல்றோம் இல்லையா, அந்த டிஃபரன்சியேஷனுக்கு யூஸ் பண்ற வேர்ட். நிர் நிச்சயே. So nirnayaha, nirdhanaha, nishedhe. So nir can be used nischayena nayati iti nirnayati. So nirnayaha as a definite நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு. ஆப்போசிட்டா சொல்லும் பொழுது நிஷேதே நிர்தனஹ, நிர்கதம் தனம் யஸ்மாத். So from whom there is no wealth at all, who has lost all of his wealth. So இந்த மாதிரி நிர்ங்கிறது it can be used in opposing meanings also. புரா இதுக்கு இந்த பிராத்ரிஷு புனர் தீர்க்க அந்த இடத்துல வந்து தீர்க்க தமங்கிற அந்த மீனிங்ல வரும் இல்லையா, நாட் தீர்க்கதா. தீர்க்க தரஹ தீர்க்க தமஹங்கிறத விட சொல்லிக்கலாம், தீர்க்க தமஹங்கிற அர்த்தத்துல சொல்லலாம். தீர்க்கா பவான்னு தான் சொல்றோம். ஆனா தீர்க்க தமஹான்னு சொல்லிட்டோம்னா இந்த புனகா யூஸ் பண்ணக்கூடாது. பிராத்ருஷு புனகா பவான் ஆக்சுவலி யூஸ் பண்ணலாம் தீர்க்க தமஹாங்கிற அர்த்தத்துலதான், சூப்பர்லேட்டிவா தான் சொல்றேன். அவள்லாம் வந்து இல்லையோ அணுவோ, அவள்லாம் குள்ளமா இருக்காளோ அணுவோ, இவன் ஆமா மட்டும் குள்ளமா தான் இருக்கா, அவளுக்குள்ள நீதானே ரொம்ப டாலா இருக்கங்கிற மாதிரி சொல்றது. சர்வே அபி வாமனாக ஏவ துவம் ஏவ தீர்க்கா, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் அது என்ன அந்த இது சொல்றோம் இல்லையா, ஆவரேஜ் எடுக்கிறோம். இஃப் யூ டேக் தி ஆவரேஜ் ஹைட் ஆஃப் பீப்புள் இன் இந்தியா and then you are talking about these 4 people in this family, 3 of them are actually shorter in that category and this person is tall or he is of the average height. அப்படி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி மனசுல சொல்லலாம். அதர்வைஸ் இன் ஜெனரல் யூ கேன் டேக் இட் அஸ் தீர்க்கதமஹ. புரா, புராங்கிற வேர்டு வந்து பிரபந்தே புராணம், as in it is a text to indicate that it is something. pura api navam iti karanat puranam அப்படினுட்டு புராணங்கிறது, even though the விக்கிரக வாக்கியம் for the word புராணம் is actually pura api navam, இப்படிதான் சொல்லுவோம் பொதுவாக புராணங்களுடைய ஒரு வியுத்பத்தியை சொல்லும் பொழுது. That which is also ancient and at the same time it is very applicable to modern world also அப்படிங்கிறதுனால அதுக்கு புராணம்ங்கிற பெயர் வந்தது. பட் லக்ஷணையா அதுனாது புராணம் இது சேத்து தத்ர பிரபந்தஸ்யைவ. So ரூட்யர்த்தே, you take it as a conventional meaning to indicate a text. சிரகாலம் புராதனம், something that is old. Atitam, something that is past. Atitaha iti puragataha, something that has happened in the past. Samipe pura gacchati, gaccha shigram pura devo varshati. Pura gacchati அப்படின்னா கிட்டக்க போ, gaccha shigram quickly go, pura devaha varshati, he will தேவன் வந்து பொழிவார் உனக்கு. தட் இஸ் தேவகாங்கிறது இங்க வந்து ஒரு அரசன் எடுத்துக்கணும். A king would immediately shower wealth on you if you go quickly now near him, அந்த அர்த்தத்துல. ஆகாமி ஆலோகேதே நிபததி புரா சாபலி வியாக்குலாவா. ஓ இதுவும் ஏதோ ஆலோகேதே பததி மேக சந்தேஷம். எஸ், ஓகே, பரவாயில்ல. இது வந்து மேக சந்தேஷத்துல ஆலோகேதே பததி புரா சாபலி வியாக்குலாவா மத்சாத்ரிஷ்யம் விரஹதனுவா பாவகம்யம் லிகந்தி பிரிச்சந்தி வா மதுரவச்சனாம் சாரிகாம் பஞ்சரஸ்தாம் கஷ்டித் பர்த்துஹு ஸ்மரசி நிபிருதே த்வஹிதஸ்ய பிரியேவ. அது மேகத்திட்ட வந்து சொல்லி அனுப்புறாரு இல்லையோ, யக்ஷன் gives the message to the cloud and the cloud is taking the message. The yaksha is also describing that when you go there, alokete, in front of you, tava aloke,
tava aloke sati nipatati, tava aloke nipatati. When you chance upon her, she will be involved probably in idu purangarche when you do this in future அப்படிங்கிற அர்த்தத்துல. So darshana pathe pura nipatati achirad yasyati, she will definitely appear in front of you அப்படின்னு அந்த புறாவை வந்து தாத்துவோட எடுத்துக்கிறோம். இது என்ன, இந்த ஸ்மாக்கு ஆப்போசிட்டா வர்றது. ஸ்மாக்கு நிபத்ததி ஸ்மா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் சொல்றோம். நிபத்ததி புரா அப்படின்னா நிபதிஷ்யதி. இது லிட்லகாரஸ்ய சூச்சகம் தத்ர புரா இது பதம். கச்சதி புரா அப்படின்னு சொன்னோம்னா அப்போ கமிஷ்யதி இத்யர்த்தः. So when she falls, when she will fall at the sight of you, அதாவது உன்னுடைய கண் பார்வைக்கு அவள் தென்படும் பொழுது அவள் இந்த மாதிரி எல்லாம் இருப்பா. என்னுடைய பெயரை சொல்லிட்டு இருப்போ, இல்ல என்னுடைய ஒரு படத்தை வரைஞ்சுட்டு இருப்போ, ஏன்னா அவளும் விரகத்துல இருப்போ அப்படிங்கறத வர்ணிக்கிறார் மேக சந்தேசத்துல. ஆகாமி புக்ல ஆகாமிகே அப்படின்னு இருக்கு. ஆகாமிகேன்னு இருக்கா? ஆமா, புக்ல ஒரு நிமிஷம் புக் ஓபன் பண்ணிடுறேன். நான் ஓபன் பண்ண மறந்து போயிட்டேன். சமர்த்தா சரள வியாக்கரணம். ஆகாமிகே அப்படின்னா ஆகாமிகே காலேங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, எழுதிட்டுறேன் அவ்வளவுதானே. வெரி குட். சரி, திரிகாலே மூன்று காலத்திலும் புராதனம் துவாம் புருஷம் புராவிதா. இது வந்து ஸ்பெசிபிக்கா பகவானுக்கு சொல்ற ஒரு வார்த்தை. முக்காலத்திலும் நீதான் அப்படின்னு. புராதனம் துவாம் புருஷம் புராவிதா. புராவிதா, those who understand ancient secrets, those who are all intelligent people who understand the ancient things that are there in Puranas. Puravidah te tvam purusham Puratanam vidanti. They understand you as the Purusha who is present. Puratanam அப்படின்னா இங்க வந்து who is present in all three times அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து தாத்பர்யார்த்தமா எடுத்துக்கிறது. ஓகே, அடுத்தது ஊரரி. உரரி உரரி தான் இருக்கணும் இந்த இடத்துல. ஊரரின்னு இருக்கா? உரி, ஊரி, உரரி எல்லாமே இருக்கு. ஓகே, இந்த ஊரரி எல்லாம் தெரியாது எனக்கு. உரரி கிருத்தியங்கிறது நிறைய ஆக்சுவலி மூக்க பஞ்சசதி படிச்சேன்னா அதுல வந்து ஊரி கிருத்திய, உரரி கிருத்திய இதெல்லாம் வரும் மூக்க பஞ்சசதியில. விஸ்தாரே அர்த்திஷு ஸ்வயம் உரீகிருத காமியா. அர்த்திஷு அர்த்திங்கிறது யாச்சகா. சோ ஏ யாச்சகாக வர்த்தந்தே தேஷாம் ஸ்வயம் உரீகிருத்திய காமஹ. ஒன் ஹூ காமியஹ, he a person who comes and directly talks about his own wish. அப்படிப்பட்டவன். அர்த்திஷு, அர்த்திஷு மத்தியே, யாச்சகேஷு மத்தியே, among the people who are all coming and saying, there is one person who is willing to explain about his wish very clearly. So vistarataya, vistrutataya saha swakamam tatra prakatikaroti iti urikrita urikrita kamyaha. One who has a desire which has been explained in a detailed manner. அப்படி. அடுத்தது அங்கீகாரம் தான் நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். ஆக்ஞாம் உரரீகிருத்திய யாதி. He accepts his orders and goes away. So ஆக்ஞாம் உரரீகிருத்திய அங்கீகிருத்திய இதி அர்த்தே. சரியா? ஸ்வர், ஸ்வர்ங்கிறது ஸ்வர்கே பரலோகே ரெண்டு அர்த்தத்திலயும் வரும். பரலோகம்ங்கிறது need not be ஸ்வர்கா, need not be நரகம். It is a loka which is beyond பூலோகம். அதனால ஸ்வர் அப்படின்னு இண்டிகேட் பண்ணலாம். ஆர் ஸ்வர் கேன் ஆக்சுவலி பி ஸ்வர்கா ஆல்சோ. சோ ஸ்வர்கே து தத்ர ஸ்வர்ணத்யாம் ஸ்நாதி நாரதா. நாரத takes a bath in the ஸ்வர்கங்கா. Swarnadi. Swarnadi here is Akasha Ganga. Or Swarge Sthita Ganga. Swarge Ya Ganga Pravahati. Tasyam Nadyam Gangayam Naradaha Snati.
பரலோகம் ஸ்வர்கதஸ்ய கிரியாः குர்யாத் புத்திரः பரமபக்திதः ஸ்வர்யாதஸ்ய ஹி அபுத்திரஸ்ய பத்னி தத்பாகம் அர்ஹதி. ஸ்வர்கதஸ்ய பரலோகம் கதஸ்ய யஹ மிருதः தஸ்ய து கிரியாः புத்திரः பரமபக்திதः குர்யாத். A son should perform all of the kriyas, rites, with a great bhakti, with a great devotion for a person who has gone to paralokam. Inge atra tu swargangatasya iti nasti. Saha tu asmin loke nasti ityeva. Tasya tu maranam abhut. Tasmat saha swargataha iti vadamaha. So paralokangataha ityeva. Swaryatasya hi aputrasya. If he does not have a son, but the wife is alive, then patni tad bhagam arhati, which means she is also entitled to do that the rights for the person who is no more in this world, who has gone to paralokam. So the patni vandu she can do the rights also. கிலங்கிறது வார்த்தாயாம் இல்லையா அப்படின்னு ஜகான கம்சம் கில வாசுதேவஹா அப்படிதானே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ. திஸ் இஸ் த நியூஸ் தட் வி ஹேவ் ஹர்ட், இஸ்ன்ட் இட் அப்படிங்கிற மாதிரி கில. சோ வாசுதேவா ஹஸ் கில்ட் கம்சா. சம்பாவ்யே, இஸ் இட் பாசிபிள்? அகைன் அர்ஜுனஹா கில விஜேஷ்யதே குருன்னு. இட் இஸ் டெஃபினிட். இஸ் இட் பாசிபிள் ஃபார் அர்ஜுனா டு conquer the kurus, conquer the kuru vamsha? அசத்தியே, பொய்யுக்கு சொல்றது. கோத்திர ஸ்கலிதம் கில ஆசிரிதம். பொய்ய கோத்திர ஸ்கலிதம்னா பொய்யா பேரை சொல்றதுன்னு அர்த்தம். the wrong name has been uttered here அப்படிங்கறது. இந்த கிலங்கிறது அசத்தியம்னு எனக்கு புரியல இந்த இடத்துல. எதுக்கு சொல்றாருன்னு. ஏன்னா தன்னோட கோத்திரத்துல இருக்கிற சுயமான பேர் சொல்லாம வேற கோத்திரத்துல இருக்கிற பேர் சொன்னதுன்னா பொய் தானே அது. அது பொய். அப்போ இங்க கிலங்கிறது என்ன? as an adjective to the கோத்திரஸ்கலிதம், it is a மித்யா ரூபேண தத்ர கோத்திரஸ்கலிதம் கிருதம் இதி வா. அப்படி இல்லையா? இது இந்த மிருஷா கிருத்வா கோத்திரஸ்கலனம் அதவ இலக்ஷணமிதம்னு சௌந்தர்ய லஹரியில வர மாதிரி, சும்மா பொய்யா பேரை தப்பா சொல்ற மாதிரி. கோத்திரஸ்கலிதம் கில ஆசிரிதம். நீ இப்ப பொய், அதாவது நிஜமாவே பேரை மிக்ஸ்அப் இல்லாத பொய்யா பேரை மிக்ஸ்அப் பண்ணி சொல்றது. இட்ஸ் நாட் த ட்ரூ வே. அதுக்காக கிலங்கிறத யூஸ் பண்றாரு. ஓகே, இதோட நிறுத்திப்போமா?